இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு கிளாஸ் ரூமில் போயிட்டு எல்லோரும் ஒன்னடியாக பேக்கை தூக்கி ஒன்றா வச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி உட்காந்துருவோம். உட்காந்துட்டு நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு பேசுகிறத விட, இன்றைக்கி மதியம் என்னடி லஞ்சு கொண்டு வந்திருக்க, இதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசுவோம். அப்போ தான் மதியம் எல்லோரும் இப்போவே என்னென்ன ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம். அதில் ஒருத்தங்க பிரியாணிம்பாங்க, ஒருத்தங்க தக்காளி சோறு, லெமன் சோறு, புளி சாதம், தக்காளி சாதம் எதுனாலும் சொல்லுவாங்க. சொன்னோடனே லாஸ்ட்டில் நூடுல்ஸ்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்க. அது கடைசியில் தான் வரும் அந்த வார்த்தையே. அந்த நூடுல்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அந்த டிஃபன் பாக்ஸ் காலையிலே காலி ஆயிரும். முன்னாடி டீச்சர் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. பின்னாடி உட்காந்து நூடுல்ஸை காலி பண்ணிட்டு தான் நாங்கள் பாடமே கவனிப்போம். இந்த நூடுல்ஸு இந்த ஞாபகம் அன்னைக்கு ஏன் வந்துச்சுன்னா, காலையில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நூடுல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அதை பார்த்து பாப்பா அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் எப்படி இருந்தீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். காலையில் என்ன சாப்பிட்டோன்னா, இட்லி, தேங்காய் சட்னி, அப்புறம் மதியம் மீன் குழம்பு தான் வைக்கணுன்ட்டாங்க. மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.